அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு பார்க்க போறது பிள்ளை அழுத கண்ணீர் பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போகாதார்கள் போய் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்கோ. நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். அதுக்கு முதல் நான் இன்னும் புலவிடுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா அதை மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்ப எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மற்றது நானும் உங்களுக்காண்டி இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை எனக்கு அடுத்த வீடியோ செய்யறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சரியா? இப்ப நாங்க அண்டைக்கு நிப்பாட்டினது முதலாவது என்ன பார்த்துனாங்கண்டா, ஒரு எலி வந்து அங்க வச்சிருந்த பால் எடுத்து குடிச்சிடும். அப்ப இத எழுமினோன்னு அந்த பிள்ளை அழத் தொடங்கிடும். அப்ப அழத் தொடங்கின உடனே இவர் வந்து ஆட்டை காட்ட போவார் பாலுக்கு. அப்ப ஆட்டக்கா சொல்லுவா தனக்கு கொஞ்சம் புல்லு கொண்டாண்டு. அப்ப வயலம்மாட்ட போவேன். அப்ப வயலம்மா சொல்லுவேன் நான் கொஞ்சம் தண்ணி கொண்டா நான் உனக்கு புல்லு தரேன். அப்ப குலத்தாத்தா என்ன சொல்லுவாருண்டா, எனக்கு கொண்டாந்து இந்த அணைய கட்டி விடு, நான் உனக்கு தண்ணி தாரேன். அப்ப இதுக்கு கொத்தனார்ட்ட போவார். கொத்தனார் சொல்லுவார் என்னண்டா, தனக்கு நீ கல்லு தந்தீன்னா நான் உனக்கு உண்மையா கட்டி விடுறேன். அப்ப கல்லுக்கு இப்ப எங்க போறது என்ற அந்த இதோட நாங்கள் முடிச்சோம். சரியா? இப்ப கடுமையா யோசித்தல் இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த பாத்தீங்கண்டா, எலி சொல்லுது கோபத்துடன், இங்க கொஞ்சம் சத்த போடாமல் இருங்கோப்பா, என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்கோ. அனைவரும் இறைச்சலாக சிரித்தல். என்ன இவர் சொல்றார், இவர் நல்லா திங்க் பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன செய்வோம் கல்லுக்கு அங்க போவோம். அப்ப இந்த தவளை ஆடு கொக்கு எல்லாம், இந்த ஆடுதான் முதலாவது பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். இந்த ஆடு தவளை கொக்கு மேல பறந்து கொண்டு சிரிச்சு கொண்டு. அப்ப இந்த சத்தங்கள் வந்து இவர் இந்த யோசனைய ரொம்ப குழப்புது. அப்ப இவர் கொஞ்சம் சத்தம் போடாம இருங்கோப்பான்ற. அப்ப இவர் இத பார்த்தோன்னே அனைவரும் சிரிக்கணுமா. அப்ப எலி சொல்றார், நான் கோபத்தோட சொல்லுறேன்னு. அப்ப சரி, ஓகே, நாங்க பேசாம இருக்கிறோம்ட்டு சொல்ல போறோம் நமக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, நாங்கள் சத்தம் போடாமல் இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு பாத்தீங்களா? சரி, நாங்கள் சத்தம் போடாமல் இருக்கின்றோம், நீர் நல்லா யோசியும் என்று அவரை கொஞ்சம் ஏழனமா விடுறின. சரியா? அடுத்த யோசிச்சுட்டு இவர் அங்க போறாருந்தா மலை மாமாட்ட போக மாட்டார், மலை மாமாட்ட போறார். சரியா? அவர்கிட்ட தான் கல் எடுக்கலாம் என்று சொல்லிட்டு இவர் வந்து நடந்து போறது இந்த போதல் என்றது குறிக்குது. அடுத்தது எலி வந்து கத்துறார், மலை மாமோய் என்று அவரை கூப்பிடுறார். அப்ப மலை கொண்டு யாரோ கூப்பிட்டது கேக்குது போல இருக்கு. மலை கொண்டு சொல்லுது, ஓ எனக்கும் கேக்குது, ஒரு எட்டி பாரு மேரண்டு மலை உண்டு மலை ரெண்டுட்ட சொல்றீங்க. அப்ப எலி வந்து திரும்பவும் மலை மாமோய் கத்துது. அப்ப இது 2வது மலை வந்து சொல்லுது, யார் அதுண்டு. அப்ப இப்ப என்ன, மலைக்கு கொண்டு வந்து மலை மாமோய் மலை உயரம் தானே, கீழே நின்று கத்தி இருக்கு. அப்ப யாருண்டு பார்க்க மலையிட்ட 2வது மலையிட்ட சொல்லியிருக்கு. அப்ப திரும்பவும் எலி மலை மாமோய் கத்தி இருக்கு. சரி, அப்ப ஆறதுன்னு மலை 2 கேக்கு, அது நான் தான் என்று சொல்லிட்டு அப்ப மலை ஒன்று திரும்பி மலை 2டாம் அது நானாம் என்று சொல்லி, அது என்ன நானாம் என்று சொல்லி நான்டா என்று சிரிக்குதாம். என்னண்டா இவர் அது நான் தான் என்ற. அப்ப மலை ஒன்று யோசிக்குது, தான் நானண்டா தான் சொல்றனாம் என்று அவர் யோசிக்குது. சரியா? அப்ப நான் தான் எலித்தம்பி என்றத்தான் அவருக்கு விளங்குது. சரியா? அட நீயா, வா வா என்று மலை ஒன்று கூப்பிடுறார். மலை 2 கேட்கிறார், என்ன விஷயம் என்று. அப்ப எனக்கு கொஞ்சம் கல்லுக்கு தேவையா கிடாக்கு, அதுதான் வந்த நான். கல்லு தேவையா கிடாக்கு. இவர் இதுக்கு தண்ணி போனவர் கல்லுக்கு. அப்ப நான் கொஞ்சம் கல்லு தேவையா கிடாக்கு, எடுக்கடுமோ என்ற ஒரு மனப்பாங்கோட அக்கறையோட கேட்கிறார். அப்ப என்னத்துக்கு இப்ப உனக்கு கல்லு? எனக்கு பசி. பசி வந்தபடியா தானே அந்த பால் எடுத்து குடிச்சவர்.
அப்ப அதுக்கே கல்லு இந்த மலை ஒன்று கேக்குது. என்ன அர்த்தத்துல கேக்குதுண்டா, நீ அப்ப அடுத்து கல்லையா சாப்பிட போற, உனக்கு பசிக்குதுண்டா அந்த ஒரு இதுல கேக்குது. அப்ப அதுதானே என்று மலை ரெண்டும் கேக்குது. கொஞ்சம் பொறுங்க, நான் சொல்லி முடிய முன்னம் அவர் சொல்ல வாரக்கிடையில சரி சரி சொல்லுன்னு அவரை சாந்தப்படுத்துறேன் மலைகளும். அங்கே ஒரு பிள்ளைக்கு வச்ச பாலை எடுத்து நான் குடிச்சிட்டேனா எலி சொல்லுது. பால் உடம்புக்கு நல்லது தானே, அதுதான் மலையேறி எலியார் விளையாட வந்திருக்கிறார். இல்ல அதுக்கு இல்ல, அவர் வரையில பால் உடம்புக்கு நல்லதானே. ஓ பால் உடம்புக்கு நல்லதுதானே, அப்ப அதான் மலையேறி விளையாட வந்தீரோ என்று கேக்குறான். சும்மா கடிக்காதீங்கப்பா. நாங்களா கடிக்கிறது, நீரெல்லாம் கடிக்கின்றீர், நீரெல்லாம் கடிக்கிற நீர் என்று கேக்குறான். என் டெய்லி வந்து கடிக்கும் தானே. அப்ப நாங்க மலைகள் சொல்றேன், நாங்கள் கடிக்கிறேன், நீ தான் கடிக்கிறான். சரியா? ஐயோ கடவுளே இது பெரிய ஆக்கினியா போச்சு, ஐயோ கடவுளே இது பெரிய ஆக்கினியா போச்சு இவர் வந்து வருந்துற. அப்ப சரி சொல்லு, இனி நாங்க குழப்ப மாட்டோம், சும்மா உன்னோட விளையாட்டு ரெண்டு மலைகளும் இவரோட சாந்தமா இருக்கு. சும்மா உன்னோட விளையாட்டு, இதோட நான் இப்ப பார்த்தோம். அடுத்த மலைக்கு விளையாட்டு, எலிக்கு சீவன் போகுது. சீவன் என்ற என்ன, உயிர். சரியா? மலைக்கு விளையாட்டா இருக்கு, ஆனா எலிக்கு சீவன் போகுது என்று சொல்றது. அப்ப அதுதானே என்று சொல்லுது மலை ரெண்டு. இங்க நான் சொல்றத கேட்க போறீங்களே இல்லையோ என்று கேக்குது ஒரு என்ன கோபத்தோட. அப்ப கேட்கிறோம் தானே, சொல்லுமன் என்று சொல்றீங்க. அப்ப அங்கே ஒரு இவர் மலை ஒண்ணு மலை ரெண்டும் சொல்லுமன் என்று சொல்ல, அங்கே ஒரு பிள்ளைக்கு வச்ச பாலை எடுத்து குடிச்சிட்டேன். நித்திரையால் அலுமின புள்ள அழகு பால் கேட்டு. கேட்டு என்றதோட முடியுது எலி இந்த இது. அப்புறம் ஆட்டக்கா சொல்றா, எலி தம்பியார் என்னட்ட வந்தவர். அப்ப எலி சொல்றார், அவ சொன்னா புல்லு தந்தா பால் தாரன்னு. புல்லுக்கு அங்க உன என்று கேட்க வயலம்மா சொல்றா, மலை தம்பி எலி பிள்ளையார் என்னட்ட தான் வந்தவர் என்று. இப்ப அவ சொன்னா தண்ணி தந்தா புல்லு தாரன்னு. அப்புறம் மலை ரெண்டு கேக்குது, அப்புறம் என்ன நடந்தது. அப்ப எலி சொல்லுது, தண்ணிக்கு குலத்தாத்தா சொல்ற, தம்பி என்னட்ட வந்தவர். அதுக்கு அவர் என்ன சொன்னார், குளத்தை திருத்தி விட்டால் தண்ணி தாரன் என்று சொன்னார். மலை ரெண்டு கேக்குது. பிறகு கேட்க எலி கொத்தனார்கிட்ட போனான், குளத்தை திருத்தி தர சொல்லி கேட்க கொத்தனார் சொல்றார், ஓமோ பிள்ளை என்னடுத்தான் வந்தவன், அவன் கல்லு கேட்கிறார். அதுதான் நான் இப்ப உங்கள்கிட்ட வந்த. நான் கல்லு வாங்கி கொண்டு போக குழந்தை அழுதலும் கேக்குது. அடுத்து எங்களுக்கு மேல இருந்த மரங்களை எல்லாம் வீடு கட்ட வேண்டும் என்றும் விறகு கண்டபடி தரிச்சு கொண்டு போயிட்டார்கள். அப்ப கல்லெல்லாம் வெளியில தெரியுது, ஒரே வெக்கையா இருக்கு. அடுத்தது மலை ஒன்று சொல்லுது, அது போதாதென்று கல்லுகளையும் எடுத்து கொண்டு போனா நாங்கள் இல்லாமல் போயிடுவோம் என்று சொல்ல, மழை பெஞ்ச மழையோட அங்கள் மூடியிருந்த மண்ணெல்லாம் அள்ளுப்பட்டு போச்சு. இனியும் மண்ணெல்லாம் அரிச்சு கொண்டு போச்சு, இனி ஒரு புல்லு பூண்டு கூட வளராது என்று சொல்றேன். அப்ப நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், எலி சொல்லுது. அந்த பிள்ளை வளர்ந்து பெரியதான நிறைய மரங்களை நட்டு வளர்க்கும், உங்களோடு அன்பாய் இருக்கும் என்று எலி வந்து சத்தியம் பண்ணுது. எங்களுக்கு அதுதான் விருப்பம், நாங்கள் நிறைய கல்லு தருவோம் என்று மலை ரெண்டு சொல்லுது. அப்ப அடுத்த எல்லா பிள்ளையிடமும் சொல்லுங்கோ, நிறைய மரங்களை நட சொல்லி என மலை ஒன்று சொல்லுது. எல்லோரும் நிறைய மரம் நட்டு வளர்ப்போம் என்று எலியின் சொல்லுது. அப்ப மலை ஒன்று சொன்னும், அப்ப இண்டாரம் கல்லு. அப்ப எலி போறார், கூய் விலங்கோ கல்லு வருது, தவளை குஞ்சார் அங்கால பாயும் என்று சொல்றார்.
அப்ப அருந்தப்ப மிலாந்தி கொண்டு நின்று கல்லுக்கு நெறிய பார்த்தன் என்று தவளை தன்னை பத்தி சொல்லுது. விலகுங்கோ, கல்லு வருது. மலை 2 மலை 1 தான் சொல்லியிருக்கு, விலகுங்கோ கல்லு வருதுண்டு. மலை 2 எலிக்குஞ்சார், என்ன கல்லுக்கானமே, இன்னும் கொஞ்சம் முருட்டி விடுங்கோவன். எலி கொத்தனார், வாய்க்கால கட்டுவோம். கொத்தனார் சொல்ற, தவளை குஞ்சார் குளத்துக்கு நின்று குதியன் குத்தாம இங்க வந்து உதவி செய்யும். தவளை சொல்ற, இந்தாவாரன், வயலுக்கு தண்ணீர் இறைப்போம் வாங்கோ, வயலுக்கு தண்ணீர் இறைப்போம் வாங்கோ, வயலுக்கு தண்ணீர் இறைப்போம் வாங்கோ. இத வயலை திருத்தி கொடுத்து குளத்தை திருத்தி கொடுத்துட்டு வயலுக்கு தண்ணி அடிக்கிறேன். அடுத்த பாடல் ஒன்று போகுது. 1 குடம் தண்ணி ஊற்ற 1 பூ பூத்தது, 2 குடம் தண்ணி ஊற்ற 2 பூ பூத்தது, 3 குடம் தண்ணி ஊற்ற 3 பூ பூத்தது, 4 குடம் தண்ணி ஊற்ற 4 பூ பூத்தது, 5 குடம் தண்ணி ஊற்ற 5 பூ பூத்தது, 6 குடம் தண்ணி ஊற்ற 6 பூ பூத்தது, 7 குடம் தண்ணி ஊற்ற 7 பூ பூத்தது, 8 குடம் தண்ணி ஊற்ற 8 பூ பூத்தது, 9 குடம் தண்ணி ஊற்ற 9 பூ பூத்தது, 10 குடம் தண்ணி ஊற்ற 10 பூ பூத்தது. இந்த பாட்டு முடியுது. அடக்கா அடக்கா ஓடியாங்கோ, இங்க கிடக்கு நல்ல புல்லு, நல்லா மேயுங்கோ. அச்சா பிள்ளை, ஓடி போய் ஒரு குவளைய கொண்டு வாங்கோ, பிள்ளைக்கு நிறைய பால் தாரன் என்று ஆட்டக்கா சொல்றான். ஓடி வரனா, இந்தாரும் குவளை என்று எலியாரன் சொல்ற, இந்தாரும் பிள்ளைக்கு நிறைய பால் என்று ஆட்டக்காவன் கொடுக்குறான். ஆட்டக்கா, மெத்த பெரிய உபகாரம், அழுது கொண்டிருக்கும் பிள்ளையிடம் போதல். சரியா? அடுத்த, கல்லெடுத்து குளமுடைத்தேன் உண்டா, குளமுடைத்து நீரெடுத்தேன் உண்டா, நீரெடுத்து புல் வளர்த்தேன் உண்டா, புல் கொடுத்து பால் எடுத்தேன் டுண்டக்கா டுண்டா என்று சொல்லி எலி போகுது. இந்தாருங்கோ குஞ்சு பால், இந்தாருங்கோ பிள்ளைக்கு பால் என்று கொடுக்கிறார். சரியா? அனைவரும் கைதட்டி மகளல். பிள்ளை மடக் மடக் என பாலை குடித்து மாழ்ந்து மலர்கள். சொறி பிள்ளைகள், இங்க ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று போட்டுட்டு எலியா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாடத்துல படிக்கிறது எங்களுக்கு ஒரே தொல்லையா இருக்கு. சரியா? அடுத்தது, இந்த பாலை குடிச்சு மாழ்ந்த முகம் மலர்தல். வாங்கோ பிள்ளை, நாங்கள் நிறைய மரம் நடுவோம் என்று எலி சொல்றார். ஓ, என்னிடமும் ஒரு மரக்கன்று இருக்கு, நானும் அதை கொண்டு வரேன் என்று பிள்ளையும் சொல்லுது. சரி வாங்கோ போவோம். பீ 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 என்று கன்றுடன் மலையை நோக்கி மெல்ல அடிவாரத்தை நோக்கி நடக்க தொடங்கி வலதுகரையில் இந்த பசிய நிற சேலைகளை பிடித்தபடி அனைவருக்கும் மத்திய மடை நிழலில் சென்று சீலையை பிடித்த வண்ணம் நின்று பாடத் தொடங்குவர். இப்படியே இந்த மலையே மெத்தப்பை, மண்ணில் வெள்ளம் நிறையப்பை, வயலில் வரம்பு உயரப்பை, மலையே மெத்தப்பை, மக்கள் மனங்களை நிறையப்பை. இந்த இதை வந்து முடிக்கிறோம். இதை வந்து எழுதியிருக்கிறார் சீனா ஜெயசங்கர் என்றவர். அடுத்து இது 2 பதங்களை பார்த்துட்டு கடைசியில வர கல்விய உங்களுக்காண்டி நான் ஹோம்ஒர்க்கா தாரேன். அங்கே ஒரு திண்டு உண்டு, பத்திரம் கவனம், போட்டு வரன் போய் வருகிறேன், ஆக்கினை கஷ்டம், வெக்க சூடு, கொத்தனார் கட்டிடம் கட்டுபவர், இங்கு குளம் கட்டுபவர், இங்கே விஷயம் விடயம், பெஞ்ச மழை பெய்த மழை, மிலாந்தி பராக்கு பார்த்தல், குதியன் குத்து, அடக்கமின்றி துள்ளி குதித்தல், சீவன் உயிர். இதுல இருக்கிற இந்த கேள்விகளை உங்களோட புத்தகத்துல எத்தனையாம் பக்கம்டா? 124ஆம் பக்கத்துல இந்த கேள்விகள் இருக்கு. இதற்கான விடையை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்காண்டி இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோ போட்டுக்கிறேன். மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட நான் இன்னும் பிள்ளை விட்டுருந்தா மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்க. எப்படியோ 3 வீடியோ கஷ்டப்பட்டு இந்த பாடத்தை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோ போட்டோம். நான் மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை விட உங்களுக்காண்டி இன்னும் நிறைய வீடியோக்கள் வேற காத்திருக்குது. நான் தான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். தேங்க்யூ. இத்துடன் இந்த பாடத்தை முடித்துக் கொள்வோம். தேங்க்யூ.